Hello friends, welcome back to my channel Little Glow. இந்த வீடியோல ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் growth ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ஹேர் ஃபால்ங்கிறது பொதுவான விஷயமா இருக்கு. இந்த முடி கொட்டுற ப்ராப்ளமை நம்மளுக்கு வீட்லயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி அது மூலிமா நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இந்த எண்ணெய் முடி கொட்டுறது, முடி வெள்ளையாக இருக்கிறது, தலையில் இருக்க பொடுகு பிரச்சனை, அப்புறம் முடி ரொம்ப வீக்காக இருக்கிறத மாற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹேர் ஃபாஸ்ட்டாகவும் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த எண்ணெயை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் நெல்லிக்காய், பெரிய சைஸ் நெல்லிக்காய் ஒரு 2 எடுத்துக்கோங்க. மூணாவது இன்க்ரீடியன்ட் வெந்தயம். ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு இருக்குன்னா வெந்தயத்தை நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நாலாவது இன்க்ரீடியன்ட் கருஞ்சீரகம் 1 ஸ்பூனு. அஞ்சாவது இன்க்ரீடியன்ட் கற்றாழை. ஃப்ரெஷ்ஷான கற்றாழையை குட்டி குட்டி க்யூபாக வெட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் தேங்காய் எண்ணெய். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதை 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. கடைசியாக ஆமணக்கு எண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கணும். இந்த ஆமணக்கு எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய்க்கு 1 ஸ்பூன் மட்டும் தான் போட போகிறோம். இது யூஸ் பண்ணுறதுனால முடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக திக்காக வளரும். இப்போது நான் சொன்ன இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஒரு க்ளீனாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடி மாதிரி அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இது சேர்த்து அரைக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, 2 பெரிய நெல்லிக்காய் குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், இது 4 மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இது அரைக்கும் போது இது கூட நம்ம கற்றாழை சேர்க்கக்கூடாது, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுக்க இந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுட்டு, இப்போது அடுப்பில் இரும்பு கடாய் இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் இருக்கு இல்லையா, அதை அதில் ஊற்றி பபிள்ஸ் வர மாதிரி கொதிக்க விடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் தீ. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து கட் பண்ணி வச்சுருக்க கற்றாழை க்யூப்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயோட கலர் கொஞ்சம் நேரத்தில் மாற ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த எண்ணெயை அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஆற விட்டுறணும். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஊற்றி வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, ஒரு கிண்ணத்தில் உங்கள் தலைமுடிக்கு தேவையான அளவு இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு உங்கள் நுனி விரலில் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் தலையில் ஒரு செக்ஷனாக எடுத்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் இந்த எண்ணெயை தலையில் ஊற விடுங்க. ஒரு சிலருக்கு ஈஸியாக தலைவலி வந்துடும். இந்த மாதிரி கோல்டான பொருட்கள் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக கோல்டு, தலைவலி அந்த மாதிரி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை ஒரு 1 ஹவர், அதிகபட்சமாக 1 ஹவர் வைக்காமல் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட சேக்காய் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஹேர் க்ரோத்க்காக நம்ம வீட்லேயே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரெடி பண்ணுற ஆயில் ரொம்ப நாள் நல்லா இருக்காது. ஒரு 1 or 2 months நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது அதோட பவர் குறைய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக ரெடி பண்ணி நீங்கள் தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த எண்ணெய் கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஹேர் ஃபால்க்கு சொல்யூஷன் தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.